எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். தீபாவளி சீசன் ஸ்வீட் ஏற்கனவே பண்ணிட்டோம். இன்னைக்கு காரம், அதாவது தட்டை சிம்பிளாக அழகாக மொறுமொறுன்னு தட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். பொதுவாக மாவு என்னென்னா மாவை வறுத்து வைப்பாங்க. அதே இது அரிசியை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊற வச்சு அரைச்சும் போடுவாங்க. ட்ரெடிஷ்னலாக நல்லாயிருக்கும். ஆனால் இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அரிசியும் கொஞ்சம் உளுந்தும் கலந்த முறுக்கு மாவை ரெடிமேடாக வாங்கி 1 கப் அளவுக்கு முறுக்கு மாவை வச்சுருக்கிறேன். இதுக்காக ஒரு 4-5 காஞ்ச மிளகாயும் பூண்டு பல்லும் இதை மிக்சியில் போட்டு அப்படியே க்ரஷ் பண்ணி ஒன்று ஒன்றா அடித்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை இதையும் லைட்டாக அப்படி பொடி பண்ணிக்கணும். அப்புறம் அது மாதிரி கொஞ்சம் பெப்பரும் ஜீரகமும் இதையும் உடைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் போல் ஒரு கடலை பருப்பு 1 கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு 30-40 கிராம்னு வச்சுக்கலாம், லெஸ் தேன் 50 கிராம்ஸ் ஒரு 2 hours தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் போல் ஆப்ப சோடா போடணும், பெருங்காயம் அழகாக போடலாம், கருவேப்பிலை. இதுதான் இன்க்ரீடியன்ஸு. இதை இப்போ மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். எண்ணெய் சூடு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அரிசி மாவும் உளுந்த மாவும் சேர்ந்த கலவை போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா க்ரஷ் பண்ணோம் இல்லையா, பூண்டு காய்ந்த மிளகாய், பூண்டு காய்ந்த மிளகாய் இதையும் போட்டுருவோம். இப்போ கொஞ்சம் பெப்பரும் ஜீரகமும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லாவே போடலாம், அந்த ஒரு அரோமா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஆப்ப சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் ஆப்ப சோடா போட்டுக்குங்க. இப்போ கருவேப்பிலை லைட்டாக அப்படி கட் பண்ணி போடுங்க. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கடலை பருப்பு ஏற்கனவே ஊற வச்சுருக்குறோம் இல்லையா, அதை அப்படி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க, கைனாலே மிக்ஸ் பண்ணுங்க. சில பேர் அந்த கலர் வேணுங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போடுவாங்க. போட்டுக்கிட்டு முதல்ல என்ன பண்ணோன்னா எண்ணெய் சூடாக இருக்குது, அந்த சூடான எண்ணெயில் கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் சூடான எண்ணெய் போட்டுட்டு அப்படியே பரட்டுங்க. கை சூடாக இருக்கும், பார்த்துக்குங்க. எடுத்தோடனே தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படி கொஞ்சம் பிரட்டிக்குங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா சால்ட் எல்லா இடமும் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிங்க. இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும், அதுதான் முக்கியம். இதில் பாருங்கள், இதுதாங்க அந்த சப்பாத்தி மாவு பதம்னு சொன்னோம் இல்லையா, இதை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாங்கன்னா ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பால்ஸு இந்த சைஸுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுட்டு இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். லைட்டாக ஒரு ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ உருட்டி வச்சுருவோம். எண்ணெய் சூடாக இருக்கு, போட்டுடலாம். இந்த இலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் இப்படி கைனால் அப்படி லேசாக அப்படி தட்டி விடுங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸாக்டாக சில பேர் நாங்கள் ரவுண்டாக தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூடியை வச்சு அதெல்லாம் வேணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் பண்ணும்போது, கடைகளில் பண்ணும்போது அதெல்லாம் உங்களுக்கு தேவை தான். இதே மாதிரி அழகாக எல்லா இடமும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அதுதான் இதில் ஹைலைட்டு. பாருங்கள், அது மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படி கையில் எடுத்துருங்க. நீங்கள் எடுத்துட்டு எண்ணெய் சூடாக இருக்குது அப்படி போட்டுருங்க.
இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இலையில எண்ணெய் தடவிட்டு இதை அப்படி வச்சுக்கோங்க. இலையை மடக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ரவுண்டான ஒரு பாத்திரத்தை எடுத்து அப்படி அமுக்கிட்டா போகிறோம். உங்களுக்கு பாருங்க, அழகாக தட்டை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு பாருங்க. இப்படி ஈஸியாக எப்படி வேணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த கலர் வரும்போது தட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ஓரளவுக்கு ஒரு லோயர் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஏன்னா அது நின்று நிதானமாக ஒரு 5 minutes குக் ஆனால் தான் அந்த ஈவனாக குக் ஆகும், அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ உங்கள் தீபாவளி பலகாரத்தில் இதை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு மிக எளிமையான முறையில் அருமையான ஒரு சுவையில் ஒரு தட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.